எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வாங்கின கடன். இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பாதிக்கப்பட்டாலே கடன் நம்மளுக்கு இயற்கையாக ஏற்படும். அவங்க வீட்டில் தங்க நகை தங்காது. கொண்டு போய் அடகு வச்சுருவாங்க. அதை மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பேங்க்கில் கொண்டு போய் ஒருத்தர் நகை அடகு வச்சுட்டாருனாலே உறுதியாக சொல்லிடலாம், இங்கே குரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. பாதிப்புக்குள்ளான காலகட்டத்தில் தான் நகை அடகு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்க்காமலேயே சொல்லலாம். பார்த்து அதுக்கு உண்டான நம்ம பரிகாரத்தை சொல்லி அடுத்த தடவை அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தொழில் ஜீவனத்துக்காக ஒரு வெளியில் கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு தொழில் வந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், வருமானம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு மேலும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு மறுபடியும் கடன் வாங்குவாங்க. அதை உள்ளே போடும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணமும் சரி, அடுத்து போடக்கூடிய பணமும் சரி, ஒரே நேரத்தில் அவங்களுக்கு லாக் ஆகி எதுவுமே இல்லாமல் போய் கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் பரிதவிப்பு ஏற்படும். இது எல்லா ஜாதகத்திலும் ஏற்படுமானா நிச்சயமாக கிடையாதுங்க. 10ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காரோ, இல்லை 10ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உறுதியாக கொடுக்கும்.